Hello friends, welcome to Homemakers Bowl. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ரைஸ்ல கூட நீங்க பிசைஞ்சு சாப்பிடலாம், சைடு டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்றதை நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாணல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது காஞ்சோனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டோனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுங்க. அதுவும் வறுபட்டதும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை நான் சேர்த்துக்கிறேன். தோல் எடுத்துட்டு இந்த வறுத்த நிலக்கடலையை சேர்த்து வறுத்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகா, 2 காஷ்மீரி சில்லி சேர்த்து வறுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி நான் கலருக்கு தான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஒரு தனியாக எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கரகரன்னு ஒரு பொடியாக நுணுக்கி எடுத்துக்கலாம். திருப்பி அதே பேன்லேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் கடுகு தாளிங்க. அது பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையை நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம ஒரு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு நம்ம கோவக்காய் வேக வைக்கும் பொழுதும் லைட்டா சேர்த்திருக்கோம். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. கோவக்காவை நம்ம வேக வச்சு தான் இதுல சேர்க்க போறோம். இது கூடவே நம்ம இப்ப வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி கொடுங்க. ஸ்டவ் மீடியம்ல வச்சுக்கோங்க, லோவாவே வச்சுக்கோங்க. இல்லைன்னா வச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கோவக்காவை ட்ரெயின் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இந்த கோவக்காய் இருக்கு. நீள நீளமா கட் பண்ணி ஒரே ஒரு விசில், ரொம்ப வச்சிங்கன்னா குழஞ்சு வெந்துடும். அதனால ஒரு விசில் வச்சு எடுத்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ இது எல்லாமே நமக்கு வெந்து தான் இருக்கு. அதனால இதை நம்ம ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க தேவையில்ல. இது எல்லாமே சேர்ந்து வதங்கி எல்லாம் கம்பைன் ஆனா போதும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி அடுப்புல இருந்தா போதும். நம்ம கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து கலக்கிற அளவுக்கு வதக்கி கொடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா இது பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுல ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லியை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 மூடி லெமன் இதுல நான் புழிஞ்சு விடுறேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்ப நம்ம கோவக்காய் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது தொட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பரா சூட் ஆகும். பிளஸ் ரைஸ்ல நீங்க பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட சீக்கிரமே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.